then the next thing that you are going to do is mentioning the dimensions. ஓகேங்களா? ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து எக்ஸாக்டா இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்தோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ நான் இந்த 3 டிராயிங்ஸை நான் எப்படி இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள கொண்டு போக போறேங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. ஸோ ஃபார் திஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ் த கமாண்ட் known as move command. ஸோ என்டையராக செலக்ட் பண்ணிட்டேன். என்டையராக செலக்ட் பண்ணிட்டு ஹியர் திஸ் இஸ் த ஆப்ஷன் known as move command. ஒன்ஸ் இந்த மூவ் கமாண்டை செலக்ட் பண்ணி இந்த டிராயிங்ஸ்குள்ள நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அப்படி கொண்டு வந்து வைக்க போறேன். ஸோ ஒன்ஸ் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள நான் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்னால் இங்கே மூவ் பண்ண முடியும். ஒன்ஸ் இதை மூவ் பண்ண உடனே நவ் ஐ எம் கோயிங் டு ஹைட் திஸ் ப்ரொஜெக்ஷன் லைன். ஓகேங்களா? ஸோ தென் நான் வந்து அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைமென்ஷன் லைன்ஸ் கொடுக்க போறேன். நவ் இன் திஸ் டிராயிங் I am going to give the dimensions. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு சென்டர் லைனாக மாற்றிடுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பேசிங் ஸ்பேசிங் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஓகே சரி. ஸோ இப்போ எனக்கு இப்போ இங்கே டைமென்ஷன் லைன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் எதையுமே டெலீட் பண்ணல, ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் அவ்வளோ ஹைட் தான் பண்ணியிருக்கேன். Now I am going to tell you how to give the dimensions. So dimensions கொடுக்கிறதுக்கு so here you have to go for this. So இங்க dimensions ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே இங்கே லீனியர் டைமென்ஷனா அலைன்ட் டைமென்ஷனா ஆங்குலர் டைமென்ஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ செலக்ட் திஸ் லீனியர் டைமென்ஷன், ஸோ இதோட லென்த்தை மட்டும் நான் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹியர் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் 100 mm. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 100 mmனு போட்டாச்சு. இந்த ஏரோ மார்க் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹியர் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கு. ஸோ இதில் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு இருக்கும். ஸோ இல்லை டிம் ஸ்டைலுங்கிற கமாண்ட் கொடுக்கலாம். ஸோ டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். ஸோ இதில் போயிட்டு மாடிஃபை கொடுங்க. மாடிஃபை போயிட்டீங்க அப்படின்னா ஸோ ஹியர் இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். இதில் அந்த லைன்ஸு ஏரோஸு இந்த மாதிரி எல்லாமே வரும். இதில் இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸில் போயிட்டு ஏரோ சைஸ் வந்து நான் வந்து 3 வச்சுருக்கேன். 3ங்கிறது 1:3 ரேஷியோவில். ஓகே தட்ஸ் எனஃப். ஸோ ஒன்ஸ் இதை வச்ச உடனே தென் ஐ நீட் டு கிரியேட் ஒன் நியூ லேயர் known as டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் வந்து ஒரு புது லேயர் கிரியேட் பண்ண போகிறேன் டைமென்ஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் நான் டைமென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணேன். டைமென்ஷன் இஸ் ஆல்சோ த கண்டினியூஸ் லைன். ஸோ டைமென்ஷன்ஸோட இது வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். சொல்லிட்டு இதுக்கு டிரான்ஸ்பரன்சி ஒரு 25 மட்டும் கொடுப்பேன். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 100 அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ் டைமண்ட். ஓகே கலர் கூட ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதில் நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தட் இஸ் 60 mm. ஸோ இதெல்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்தாங்க. டேரெக்டாக இங்கே டைமென்ஷன்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் this linear dimension inherent distance it is 5 mm. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணி தினாலையும் தூக்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி this one. Now இந்த ரேடியஸ்க்கு வந்து நான் எதை கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் டைமென்ஷன். ஸோ
இதை மட்டும் செலக்ட் பண்ணி here I am going to give it a R25. ஓகேங்களா? சரி சார், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10.4 வருது, எல்லாருமே 4 zeros வருது. ஸோ இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன்ஸில் போங்க, மாடிஃபைல போயிட்டு, ஸோ there is one option on யூனிட், அதில் சரி இந்த ப்ரிசிஷனில் போயிட்டு 20 is enough. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எதுலேயுமே வந்து டெசிமல் வேல்யூஸ் கிடையாது. அதனால ஃபார் திஸ் ட்ராயிங் நமக்கு தேவையில்லை. அதனால நான் வந்து 0 மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஸ்கோர். ஓகேங்களா? டைரெக்டாக என்ன ஆயிரும், எனக்கு அதோடைய வேல்யூஸ் வந்து அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இதே தான். இன்கேஸ் சம் ஆஃப் த ட்ராயிங்ஸ்க்கு வந்து 2 வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்துடுச்சு. ஸோ தென் த நெக்ஸ்ட் திங் that I am going to prefer. இப்போ ஆல்ரெடி இது வந்து எவ்வளவுன்னு மட்டும் நம்ம தேவையானதை மட்டும் இங்கே கொடுத்தா போதும். இப்போ இங்கே போயிட்டு லீனியர் டைமென்ஷன்ஸில் போயிட்டு இது 30 mm. ஸோ அகைன் இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் இப்போ இங்கே நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் 10 mm. At the same time the distance between this and this it is 15 mm. ஸோ எல்லாமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி ஸோ ஹியர் this is the radial dimensions. இதோடைய இது வந்து radius 10. At the same time this one to this இதோட height is 20 mm. ஓகேங்களா? ஸோ ஆல் தீஸ் ஆர் மென்ஷன் கிளியர்லி. ஸோ ஒன்ஸ் இதை மென்ஷன் பண்ணோடனே இந்த ட்ராயிங்கில் எனக்கு வந்து எதுவுமே தேவைப்படாது. ஒன்று தான் தேவைப்படும். என்னன்னு பார்த்தா ஒரு ஆங்கிள். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ இஸ் நத்திங் பட் 45. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் மட்டும் நான் போட்டு ஆல்மோஸ்ட் ஆல் த திங்ஸ் ஆர் டன். ஸோ இது வரைக்கும் இருந்தால் இட் இஸ் எனஃப். ஸோ ஒன்ஸ் முடிச்சோடனே ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் போயிருங்க. ஏன்னா ஆல்ரெடி இது டெம்ப்ளேட்டில் இருக்கும். டைட்டில் பிளாக் டெம்ப்ளேட் வச்சு நியூ ஃபைலில் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆர்த்தோகிராஃபிக் அப்படிங்கிறது நான் சேவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இதை சேவ் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு டேக்கிங் த பிரிண்ட் அவுட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த லேஅவுட். இந்த லேஅவுட்டில் எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹியர் ஐ ஹாவ் டு இன்சர்ட் ஒன் பிளாக். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் போயிட்டு நம்ம லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லேஅவுட்டில் நோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் ரெக்டாங்குலர் லேஅவுட். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்குலர் லேஅவுட்டில் நான் வந்து இப்போ என்ன செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் என்னால் ஒரு டிராயிங்ஸை கொண்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட் வியூக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ தென் அதுக்கு கீழே டாப் வியூக்கு இந்த வேஸ்ட் இந்த ஸ்பேசஸ் ஃபார் டாப் வியூ. தென் லாஸ்ட்டாக இதுக்கு பக்கத்துலேயே இந்த இது வந்து சைடு வியூ. இந்த 3 வியூவில் வந்து நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 வியூ ஸ்பேஸ் கொண்டு வந்துருக்கேன். ஸோ திஸ் ஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து திஸ் வியூ ஸ்பேஸ் இஸ் ஃபார் ஃப்ரண்ட் வியூ, திஸ் ஸ்பேஸ் இஸ் ஃபார் டாப் வியூ, திஸ் ஸ்பேஸ் இஸ் ஃபார் சைட் வியூ. இந்த 3 வரையும் நான் கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வரணும்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும், உள்ளுக்குள்ளே போயிடும். உள்ளுக்குள்ளே போன உடனே கிளிக் பண்ணிட்டு இதை மட்டும் ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹியர் இந்த இடத்துல வந்து இந்த கிரிட் லைன்ஸ் தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே டிராயிங் கிரிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா டபுள் கிளிக் வெளியே பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து வியூ ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? ஸோ தென் ஹியர் இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஐ எம் கோயிங் டு செலக்ட் த டாப் வியூ. ஓகேங்களா?
ஸோ இதில் இந்த டாப் வியூ மட்டும் ஜூம் பண்ணுங்க. ஸோ டாப் வியூ ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுவும் இதுவும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் அதோட டாப் வியூ வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் எடுத்து விட்டிங்கன்னா so here this space is for the top view and similarly this space. So this is the side view. இந்த side view நம்ம கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி இதுலேயும் இந்த கரெக்டாக அந்த ஸ்பேசிங் ஸ்ப்ளிட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா வெளியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆயிடும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட் வியூ, திஸ் இஸ் த டாப் வியூ அண்ட் திஸ் இஸ் த சைட் வியூ. திஸ் இஸ் த வே டு கிரியேட் த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒன்ஸ் இப்போ இதில் போட்டோன்னே கீழே மறக்காமல் இதை செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஆல் டைமென்ஷன்ஸ் எம்எம்மா. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஸ்கேலிங் எதையுமே நான் மாற்றலை. ஏன்னா இந்த லேஅவுட்டில் இந்த மாடல் லேஅவுட்டில் என்ன இருக்கோ அதே டிராயிங் தான் அங்கே மூவ் பண்ணேன். அதனால அந்த லேஅவுட்லேயே எதுலேயுமே நான் ஸ்கேலிங் பண்ணாதனால ஸ்கேல் 1:1. ஸோ இதை மட்டும் போட்டிங்கன்னா தென் அட் லாஸ்ட் யூ ஹவ் டு டேக் த பிரிண்ட் அவுட். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த வியூவில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த கலர். ஓகேங்களா? ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் நம்மளுடைய லேஅவுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபைனலாக எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஹவு டு கன்வெர்ட் இட் இன்டு பிடிஎஃப் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோடைய நேம் வந்து டைட்டில் பிளாக்னு இருக்கு. ஸோ இதோட நேமை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டைட்டில் வந்து ஆர்த்தோகிராஃபிக். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நேம், ஷீட் நம்பர் எல்லாமே கொடுத்துக்கோங்க. டேட் வந்து அன்னைக்கு டேட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ டைமென்ஷன், ஸ்கேல் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் திஸ் அவுட் சைடு இந்த வியூ ஸ்பேஸ் வியூ போர்ட்டோட ஷேப் தெரியுது. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் இட் இன்டு சம்திங். ஏன்னா ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஹிடன் பண்ணிட்டோம். இதை ப்ரொஜெக்ஷன் லைனை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது ஹைட் ஆகிரும். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ஷன் லைனை மாற்றிக்கோங்க. இது வந்து ஹைட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தேவையான அந்த டிராயிங்ஸ் அதோடைய டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ நவ் சேவ் திஸ் ஃபைல். ஒன்ஸ் இதை சேவ் பண்ணிவிட்டு நவ் கோ டு எக்ஸ்போர்ட்டில் பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பிரிண்டில் தேர் இஸ் ஒன் ஆப்ஷன் ஒன்று பிளாட். ஸோ இதில் பிளாட் போங்க. ஸோ இந்த பிளாட்டில் ஹியர் யூ ஆர் ஹேவிங் ஒன் ஆப்ஷன் டிடபிள்யூஜி டு பிடிஎஃப். ஓகேங்களா? இதுதான் ஆல்ரெடி நம்ம அந்த பேப்பர் சைஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஸோ கோ ஃபார் ப்ரீவியூ. ஸோ ஒன்ஸ் இதில் ப்ரீவியூ போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களோ அது வந்து அப்படியே வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ப்ரீவியூவில் எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இந்த பிளாட் போங்க. பிளாட்டில் போயிட்டு இங்கே வந்து ஆப்ஷன் கேட்கும், ஆர்த்தோகிராஃபிக் லேஅவுட் பிடிஎஃப்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஆர்த்தோகிராஃபிக் லேஅவுட் 1 அப்படியே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் டு எ பிடிஎஃப் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக பிரிண்டரில் எதை பிளாட்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அந்த பிரிண்ட் அவுட் ஷீட்டாகவே வந்துடும். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷன் என்ன ஏதுன்னு போட்டு அந்த பார்டர் லைன்ஸில் எக்ஸாக்டாக கிளியர் ஆகும். திஸ் இஸ் த வே டு மேக் த பிடிஎஃப் ஃபைல். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அசம்பிளி பற்றி என்னன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.